இந்தியன் ஆர்மியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அக்னிவீர் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும் பிஇடி டெஸ்ட்டும் அண்ட் பிஎஃப்டி டெஸ்ட்டும் இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி, அதாவது ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு சேலரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 10/4/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்தியன் ஆர்மி ஜிடி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா www.jointindianarmy.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக எல்லா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க, அக்னிவீருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆக போகுது, எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான டைம் வந்து வந்தாச்சு. இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வியூஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி நைட்டே வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜிடி கிளார்க்கு ஆல் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை வந்து கொடுத்துருப்பாங்க. ZRO சென்னை நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு கோயம்புத்தூருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு திருச்சிராப்பள்ளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி இருந்தே அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்ளிகேஷன். இன்றைக்கி இருந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த சிலபஸ் நீங்கள் படித்தாவே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நிறைய விதமான பெனிஃபிட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான ரன்னிங் எவ்வளோ, உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து சென்னை ஆர்வோ அல்லது கோயம்புத்தூர் ஆர்வோ உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் கோயம்புத்தூர் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃபார் அப்ளிகேஷன் அன்மேரிட் மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆகணும். அக்னிவீருக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 2025 and 2026க்கான வேகன்சி. 12 மார்ச்லேருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 வந்து அலௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணுறாங்க கோயம்புத்தூர் ஏர்வாலா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11 டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் மட்டுமே. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி, மதுரை, தேனி, தருமபுரி இந்த மாதிரி 11 டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஏஆர்ஓவில் உங்களுக்கான ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரன்னிங் எல்லாம் எங்கே, பிசிக்கலாலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இருக்காது. சென்னையில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அண்டு திருச்சிராப்பள்ளி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டென்ஷனும் எடுத்துக்க தேவையே கிடையாது. ஆனால் எலிஜிபிள் கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெறும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து 17லேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு அக்னிவீர் டெக்னிக்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12th சப்ஜெக்டில் வித் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும்.
இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50% உங்களுக்கு வந்து மார்க் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் +2 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மென்ஷிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்னிவேர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காமர்ஸ், ஆர்ட்ஸு, சயின்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கிடையாது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு காமர்ஸ் படித்தவங்களுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இங்கே 12th வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து 50% வந்து உங்களுக்கு மார்க் இருந்தாவே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 33% இருந்தாவே ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலே நீங்கள் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் 8th தான் படிச்சிருக்கேன், இல்லை 10th ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்றவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ரிலாக்ஸேஷன் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலாக்ஸேஷனால எதுவும் கிடையாது. 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 அக்டோபர் 2004 1 அக்டோபர் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு இருக்கும். கோயம்புத்தூர் ஏரோவில் கோயம்புத்தூர், அண்ட் திருச்சி ஏரோ திருச்சி இந்த மாதிரி வந்து இருக்கும். அண்டு ஆல் ஜிடி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 166 ஹைட்டும், அண்ட் அக்னிவீர் டெக்னிக்கல் ஆல் ஆர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 ஹைட்டும், அண்டு கிளர்க்கு, அக்னிவீர் ஸ்டோர் கீப்பர் அண்ட் டெக்னிக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 162 ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டும் வேரியேஷன் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கோங்க. எந்த அவசரமும் கிடையாது. நிதானமாக உட்காந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்றத இது பண்ணுங்கள். இதில் பெனிஃபிட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் அப்பா இல்லைனா உங்கள் தாத்தா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஆர்மியில் இருக்காங்க, அவங்களுடைய சன் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அதாவது செலெக்ஷன் வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து 20 மார்க் வந்து போனஸ் மார்க்கை கொடுக்க போகிறாங்க. அண்டு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்கும், அண்ட் ஸ்டேட் லெவலில் அண்ட் ஜூனியர் அண்டு சீனியர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் 15 மார்க் உங்களுக்கு போனஸ் மார்க்கை வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பியன்ஷிப்பில் வந்து வின்னாக இருக்கீங்க அப்படின்னா 10 மார்க் வந்து உங்களுக்கு போனஸ் மார்க்கை வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் நேஷ்னல் லெவல்லையோ அண்ட் கேம் லெவலில் அந்த ஸ்கூல் லெவலில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்கூல் லெவலில் ஸ்கூல் காம்படிஷன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் உங்களுக்கு வந்து போனஸை வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா NCC C சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வரைக்கும் எக்ஸாமே வச்சது கிடையாது. இந்த அக்னிவேர் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா NCC C சர்டிஃபிகேட் மட்டுமே உங்களுக்கு 20 மார்க் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் A சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க்கும், அண்ட் NCC B சர்டிஃபிகேட்டுக்கும் 10 மார்க்கும், அண்ட் NCC C சர்டிஃபிகேட் 20 மார்க்கு, அண்ட் NCC C சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க அண்டு இவங்க வந்து ரிபப்ளிக் டேயில் வந்து அந்த பரேடில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அல்லது நீங்கள் 10th +2 முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அண்ட் ITI முடிச்சிருக்கீங்க, ITI கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு ITI கோர்ஸ் படித்தவங்களுக்கு 20 மார்க்கும், அண்ட் 10th முடிச்சுட்டு 2 or 3 இயர் முடிச்ச டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு 30 மார்க்கும், அண்ட் 10th முடிச்சுட்டு ITI கோர்ஸ் ஃபுல்லாக முடித்தவங்களுக்கு வந்து 30 மார்க்கும், அண்ட் 12th +2 படிச்சுட்டு ITI படித்தவங்களுக்கு 40 மார்க்கும், அண்ட் 12th + இது முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்கு உங்களுக்கு போனஸாக வந்து கொடுக்க போகிறாங்க. டோட்டல் மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மார்க்கே உங்களுக்கு 50 மார்க் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்டு அடிஷ்னலாக வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு அதுக்கு இதுக்கு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் அப்படியே வந்து கிடைச்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பெனிஃபிட்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு, அண்டு காலேஜ் படித்தவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
முன்னாள் இராணுவ வீரர்களோட அவங்களோட பசங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். உங்களுக்கு டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 இயர் டியூரேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 30,000, செகண்ட் இயர் வந்து 33,000, தேர்ட் இயர் வந்து 36,500, ஃபோர்த் இயர் வந்து 40,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakh, அதாவது 10.4 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. எப்படின்னா உங்களுடைய சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 30,000 சொல்லியிருக்காங்களா, 21,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வரும். 9,000 வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க. அதே ஃபோர்த் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வரும்போது 10 lakh சம்திங் வந்து உங்கள் கையில் இருக்கும். அண்ட் எக்ஸாமினேஷனோட ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். ஆல் கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த மாதிரி எந்த கேண்டிடேட்டு கிடையாது. ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு மூலியமாவோ, ரூபி பே மூலியமாவோ, இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாவோ, HDFC மூலியமாவோ, UPI மூலியமாவோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் இந்த ஃபீஸே இருந்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரோடு, அதாவது 1,00,000க்கு மேலே வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இது வந்து பார்த்தீங்கன்னா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இந்த மாதிரி வந்து குரூப் 4 வரைக்கும் எடுத்திருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதே ஜென்ரேஷன் வந்து இப்போ திரும்பவும் மறுபடியும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேட்சாக வந்து பிரிக்க போகிறாங்க. 4 பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கும் வந்து இருக்க போகுது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸில் ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3, ஷிஃப்ட் 4 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதுக்கான பிசிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாகவே ரன்னிங் போனாலே போதும், நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. இதில் பாஸ் ஆகிடு. அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 20% வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா, நீங்கள் வெளியே வந்த உடனே உங்களுக்கு இன்னொரு கவர்மெண்ட் வேலையை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தாலும் சரி, உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இதுக்கான அட்மிட் கார்டு என்னைக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். இமெயில் ஐடி மூலியமாகவும் அண்ட் மொபைல் SMS மூலியமாகவும் சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் ஏஆர்ஓவோட கால், அதாவது 12 நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே சென்டர் இருக்குது, அண்ட் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே செலெக்ஷன் நடக்கும், அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே செலெக்ஷன் நடக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்னை, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரி ஆல் டிஸ்ட்ரிக்ட், ஆல் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ஏஆர்ஓவில் சொல்லியிருக்காங்களோ அதில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியோட அக்னிவீர் GD ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.